ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஎம் மேக்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.1 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.1க்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். இன்னும் நீங்க பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்த்தாதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன், என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எக்ஸசைஸ் நம்பர் 1.1க்கு போகலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா fill in the blanks. என்ன கேட்டிருக்காங்க? the smallest 7 digit number. the smallest 7 digit numberனா நம்ம என்ன போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1 போட்டுட்டு எத்தனை zeros ஆட் பண்ணணும்? தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 6 zeros ஆட் பண்ணணும். எத்தனை zeros ஆட் பண்ணணும்? 6 zeros ஆட் பண்ணணும். the largest 8 digit number. the largest 8 digit numberனா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 9 போடணும். எத்தனை 9 போடணும்? 8 9 போடணும். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 8 9 நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. the place value of 5. இந்த 5 ஓட வேல்யூ கேக்குறாங்க. இந்த மாதிரி வேல்யூ கேட்டா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். ஃபர்ஸ்ட் ones, tens, 100, 1000. அப்போ இந்த 5 அப்படின்றது நம்மளுக்கு என்ன எந்த பிளேஸ்ல வருது? 1000 அப்படின்ற பிளேஸ்ல வருது. அப்போ இங்க பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம என்ன போடணும்? 5000 போடணும். சோ போடலாமா? 5000க்கு எத்தனை zeros ஆட் பண்ணணும்? 5 போட்டுட்டு 1000க்கு இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம 3 zeros ஆட் பண்ணணும். 1 2 3 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the expanded form of the number 76,70,905. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? இப்ப நம்ம பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்ல இருக்கிறது ஒன்ஸ், அடுத்தது டென்ஸ், அடுத்தது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட் இந்த 0 அப்படின்றது எந்த பிளேஸ்ல வரும்? 1000 பிளேஸ்ல வரும். நெக்ஸ்ட் இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ 70,000. அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? 2 t போடணும். ஏன்னா இந்த பிளேஸ் வேல்யூ 10,000. நெக்ஸ்ட் இந்த 6ஓட பிளேஸ் வேல்யூ என்னதுமா சொல்லுங்க? lakh. இந்த லாஸ்ட் அண்ட் 7ஓட பிளேஸ் வேல்யூ வெரி குட் 10 lakh. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம பிளேஸ் வேல்யூ எழுதணும்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இதுக்கு எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். 7 into எத்தனை நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்கு. அப்போ நம்ம இங்க 1 போட்டுட்டு 6 zeros ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 நம்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்க்கு முன்னாடி நம்ம கமா போடணும். கரெக்டா? அதனால நம்ம இங்க கமா போட்டுக்கலாம். பிளஸ் 6 into 6 பக்கத்துல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5.
1 போட்டுட்டு 5 zeros ஆட் பண்ணணும். 1 2 3 4 5. லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா. அடுத்தது 2 டிஜிட்க்கு முன்னாடி கமா. அடுத்தது 7 into நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 7. 7 into இங்க எத்தனை நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்ப நம்ம 1 போட்டுட்டு 4 zeros. 1 2 3 4 பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு 0 இருக்கு. 0 into இங்க எத்தனை நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க 0க்கு அப்புறம் 1 2 3. அதனால 1 போட்டுட்டு 3 டிஜிட் 1 2 3 பிளஸ் 9 into நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 9. அதனால 9 into எத்தனை நம்பர் இருக்கு 1 2. 1 போட்டுட்டு 2 zeros ஆட் பண்ணணும். பிளஸ் 0 நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 0. 0 into நெக்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால நம்ம 1 போட்டுட்டு ஒரு 0 போட்டுக்கலாம். அடுத்தது 5. 5 மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம எதுவும் போட வேண்டாம். இப்போ இத வந்து கால்குலேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 7. 7க்கு அப்புறம் எத்தனை zeros இருக்கு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம போடணும். 7 into 10 lakh. 10 lakhக்கு எத்தனை ஜீரோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. அதனால 6 zeros ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6. லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா. அதுக்கப்புறம் 2 டிஜிட் முன்னாடி கமா. நெக்ஸ்ட் பிளஸ் அடுத்தது என்ன நம்பர் இருக்கு 6 into 1 lakh இருக்கு. அப்ப நம்ம 6 போட்டுட்டு எத்தனை zeros இருக்கு 1 2 3 4 5. 5 zeros மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். 1 2 3 4 5. 3 டிஜிட் முன்னாடி கமா. அடுத்தது 2 டிஜிட் முன்னாடி கமா. பிளஸ் 7 into 1 7. அடுத்தது எத்தனை zeros இருக்கு 1 2 3 4. 4 டிஜிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 பிளஸ் 0. எத்தனை zeros இருக்கு 0 போட்டுட்டு எத்தனை 0 இருக்கு 0 0 0. 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் வர ஆன்சர் நம்மளுக்கு 0வா தான் இருக்கும். அதனால நம்ம 0 போட்டுட்டு எத்தனை 0 இருக்கு 3 0 இருக்கு. அந்த 3 0 இங்க போட்டுக்கலாம். பிளஸ் 9 into 1 9. எத்தனை 0 இருக்கு 2 0 இருக்கு. அதனால ஒரு 2 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 0 into 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் 0 தான். அதனால 0 மட்டும் போட்டுட்டு 1 பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 0 இருக்கு. மறுபடியும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் 5. இதுதான் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். செகண்ட் கொஸ்டின் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்ன கேட்டிருக்காங்க successor of a one digit number is always one digit. நான் இங்க கீழே நோட் பண்றேன். நீங்க உங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 1க்கு சக்சஸர் என்ன சொல்வோம் 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 1 கூட 1 ஆட் பண்ணோம்னா அதுதான் 1ஓட சக்சஸர். 1 கூட 1 ஆட் பண்ணோம்னா 2. நெக்ஸ்ட் 2க்கு சக்சஸர் என்ன வரும் 2 கூட நம்ம 1 ஆட் பண்ணா 3. சக்சஸர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் சக்சஸர். இப்போ இந்த 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3. சோ அதனால நம்ம இங்க 3 போட்டிருக்கோம்.
இப்போ 3க்கு சக்சஸர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 4. 3 கூட 1 ஆட் பண்ணோம்னா 4. அடுத்தது 4க்கு சக்சஸர் என்னதுமா? 5. அடுத்தது 5க்கு சக்சஸர் 6. இது எல்லாமே 1 டிஜிட் நம்பர். அதனாலதான் நம்ம 1 டிஜிட்டா போட்டுட்டு இருக்கோம். 6ஓட சக்சஸர் 7. 7ஓட சக்சஸர் 8. 8ஓட சக்சஸர் 9. 9ஓட சக்சஸர் இந்த இடத்துல தான் நீங்க நல்லா நோட் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஓகேவா? இப்போ நம்ம 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 9 கூட 1 ஆட் பண்ணோம்னா 10 வந்துரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? Successor of a one digit number is always a one digit number. இங்க சக்சஸர் வந்து 1 டிஜிட் தான். ஆனா நம்ம நெக்ஸ்ட் சக்சஸர் நம்ம இங்க 1 டிஜிட்டாவா வருது? இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது ராங். அப்போ நம்ம இங்க என்ன எழுதணும்? ஃபால்ஸ் அப்படின்னு இங்க நம்ம நோட் பண்ணணும். உங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Predecessor of a 3-digit number is always a 3 or 4 digit number. இப்போ நம்ம smallest 3 digit value நம்ம எடுத்துக்கலாம். smallest 3 digit value என்னது? 1 போட்டுட்டு 2 0 ஆட் பண்ணணும். இதுதான் 3 digit number. smallest 3 digit number. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Predecessor of a 3-digit number is always 3 or 4 digit number. இதுக்கு predecessor என்னது? சக்சஸர்னா இங்க இருக்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு 101 அப்படின்னு வரும். இது வந்து சக்சஸர். predecessorனா என்னது? predecessorனா அங்க இருக்கிற நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணணும். அப்ப ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். 1ஆல மைனஸ் பண்றோம். 1ஆல மைனஸ் பண்ணோம்னா 100க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது? 100 கூட 1 மைனஸ் பண்ணோம்னா 99. என்ன நம்பர்? 99. சோ இது வந்து predecessor. இப்ப பாருங்க 3 டிஜிட் நம்பர் வந்து எப்பயுமே ஒன்னு 3ஆ இருக்கும். அப்படி இல்லைன்னா 4 டிஜிட் நம்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் தி நம்பர் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இஸ் ரிட்டன் அஸ் இப்படி கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேக்குறாங்க. நம்ம இந்தியன் சிஸ்டம்க்கு எப்படி நம்பர் வந்து கமா போடுவோம்? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் வந்து தனியா பிரிக்கணும். அங்க ஒரு கமா. நெக்ஸ்ட் 2 டிஜிட். நெக்ஸ்ட் 2 டிஜிட். சோ இது வந்து கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? சொல்லுங்க. வெரி குட். ட்ரூ த ஆன்சர். நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் தான் இப்போ இங்கேயும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி போடுவோம்? 8 into 8 into எத்தனை நம்பர் இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அதனால 1 போட்டுட்டு 4 zeros. 1 2 3 4 பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 8 இருக்கு. கரெக்டா? அப்ப மறுபடியும் ஒரு 8 போட்டுட்டு இன்டு இந்த 8 பக்கத்துல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3. 1 போட்டுட்டு 3 zeros. 1 2 3 பிளஸ் 8 இன்டு இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 1 2. அப்போ 1 போட்டுட்டு 2 zeros.
அதுக்கப்புறம் ஒரே 8 இருக்கு. இன்டூ எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கிறதுனால நம்ம 1 போட்டு 0 மட்டும் போட்டுக்கலாம். பிளஸ் 8. 8 பக்கத்துல அடுத்தது ஒரு நம்பர் இல்லவே இல்ல. அதனால 8 இன்டூ 1. இப்போ நம்ம இங்க போட்டதும் இதுவும் சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இல்ல. ஏன் இல்லன்னா வேல்யூவே அவங்க ஆட் பண்ணல. இது போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இது போட்டிருக்காங்க. ஆனா இது போடவே இல்ல. கரெக்ட்டா? சோ அதனால இதுக்கு என்ன போடணும்? ட்ரூவா ஃபால்ஸா? வெரி குட். ஃபால்ஸ் தான் நம்ம போடணும். சோ போடலாமா? இது நீங்க பார்த்தா மட்டும் பத்தாது. உங்க நோட்ல நீங்க லைன் பை லைனா எழுதிட்டு வந்தாதான் உங்களுக்கு புரியும். அடுத்தது நம்ம தேர்ட் கொஸ்டின் போகலாம். How many 10,000 are there in smallest 6 digit number? ஃபர்ஸ்ட் நம்ம smallest 6 digit number என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். smallest 6 digit number எப்படி எழுதணும்? 1 போட்டுட்டு 5 zeros நம்ம ஆட் பண்ணணும். 1 2 3 4 5. லாஸ்ட்ல 30 பக்கத்துல ஒரு கமா. அடுத்தது 20 பக்கத்துல ஒரு கமா. அடுத்தது ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல 10,000 வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த லாஸ்ட்ல இருக்க பேருக்கு என்னது? ஒன்ஸ். அடுத்தது இருக்கிறது டென்ஸ். இந்த நம்பருக்கு 100. இந்த நம்பருக்கு 1000. இந்த நம்பருக்கு 10,000. இந்த நம்பருக்கு லேக். இதுதான் அந்த ஃபார்மேட். என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. பிளேஸ் வேல்யூ என்னென்னது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக். அடுத்தது 1 லேக். இங்க 1 லேக் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்க நமக்கு லாஸ்டா இங்க என்ன வந்துச்சு? எல்லுன்னு வந்துச்சு. எல்லுன்னா என்னது? லேக். அதனால நம்ம இங்க 1 லேக்னு போட்டிருக்கோம். இங்க ஏன் 10,000 போட்டிருக்கோம்? கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1 லேக்ல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்ட்டு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இங்க 10,000 அப்படின்னு போட்டிருக்கோம். இது டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க 1 லேக் இருக்கு. நம்ம அந்த 1 லேக் அப்படியே எடுத்து போட்டுட்டு டிவைடட் பை, இந்த லைனுக்கு பேர் என்னது? டிவைடட் பை 10,000. 10 போட்டுட்டு 1000 அப்படின்னு நம்ம எழுதணும். இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வேர்ட்ஸ்ல எழுதுறோமா? இப்போ நம்ம நம்பர்ல எழுதணும். 1 போட்டுட்டு எத்தனை 0? 1 2 3 4 5. 5 zeros. 1 2 3 4 5. சாரிமா, இங்க இன்னொரு 0 ஆட் ஆயிருக்கு. இங்க 5 zeros தான் வரணும். 1 2 3 4 5. இப்போ 5 zeros இருக்கு. அடுத்தது கீழே 10,000. 10,000க்கு எத்தனை zeros? இங்க தானே இருக்கு 10,000. இங்க 10,000 பக்கத்துல எத்தனை 0 இருக்கு? 1 2 3 4. அதனால நம்ம 1 போட்டுட்டு 4 zeros இங்க ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? இங்க வேர்டிங்ஸ்ல எழுதிட்டு 1 போட்டுட்டு 4 zeros இங்கேயும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 0 0 டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். 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 அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு? அப்போ ஃபைனலி ஆன்சர் 10 தான். இந்த பாக்ஸ்லயே நம்ம பக்கத்துல ஈக்குவல் டு போட்டுட்டு
10 அப்படின்னு நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4 4ல என்ன கேட்டிருக்காங்க? அப்சர்வ் தி கமாஸ் அண்ட் ரைட் டவுன் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. இங்க 7க்கு பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம 7ன்னு போட்டுக்கலாம். எத்தனை நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கு. அப்போ நம்ம 6 zeros போடணும். 1 2 3 4 5 6 லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் பக்கத்துல கமா, அதுக்கப்புறம் 2 டிஜிட் பக்கத்துல கமா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அதுலயே இங்க இருக்க 7க்கும் பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்ம 7 போட்டுட்டு இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 இங்கேயும் 6 zeros தான் இருக்கு. நம்ம அதனால 6 0 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் பக்கத்துல கம்மா, அதுக்கப்புறம் 2 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? இந்தியன் சிஸ்டம். இதே லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட், அதுக்கப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இன்டர்நேஷனல் சிஸ்டம். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கமா போடணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. ரைட் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் தி இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். இங்க என்ன சொல்லிருக்காங்க? இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு நம்மள கமா போட சொல்லிருக்காங்க. சோ போடலாமா? இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா என்ன சொன்ன? இப்போ 3 3யா பிரிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்மளுக்கு நம்பர் எப்படி சொல்லணும் அப்படின்றது தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒன்ஸ் டென்ஸ் போட்டு பார்க்கணும். போடலாமா? ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 100,000. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நான் இங்க கீழே எழுதுறேன். சோ அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ், அடுத்தது டென்ஸ், 100 1000 10,000 லாஸ்ட்ல 347,056 அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? இப்போ நீங்க இங்க கமா போடுங்க பார்க்கலாம். 3 4 7 கமா 0 5 6. இங்க ஏன் நம்ம கமா போடுறோம்னு புரியுதா? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா போடணும். நெக்ஸ்ட் பாருங்க. 7 3 4 5 6 7 1. இப்ப நம்ம இது எப்படி சொல்லணும்? 7,345,671 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க. 6 3 4 5 6 7 1 0 5. லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா, லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா. இந்த நம்பர் எப்படி சொல்லணும்? 634,567,105. நெக்ஸ்ட் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0. லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 3 டிஜிட் முன்னாடி கமா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 3 டிஜிட் முன்னாடி கமா. இந்த நம்பர் எப்படி சொல்வீங்க? 1,234,567,890. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் தி லார்ஜஸ்ட் 6-digit number and put commas in the Indian and international system. லார்ஜஸ்ட் 6-digit number. லார்ஜஸ்ட் 6-digit number என்னது? 96 போடணும். 1 2 3 4 5 6 இதுதான் லார்ஜஸ்ட் 6-digit number. இந்தியன் சிஸ்டம்க்கு கேட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சிஸ்டம்க்கு எழுதியாச்சு. இப்போ கமா போடணும். லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா. அதுக்கப்புறம் இந்தியன் சிஸ்டம்க்கு 2 டிஜிட் முன்னாடி கமா. அடுத்தது அதே மாதிரி 6 டிஜிட் நம்பருக்கு எத்தனை 9 போடணும்? லார்ஜஸ்டுக்கு 6 9 போடணும். 1 2 3 4 5 6. லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் முன்னாடி கமா. அவ்வளவுதான். இந்த நம்பர் இந்தியன் சிஸ்டம்க்கு எப்படி சொல்லணும்? 9,99,999. இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு எப்படி சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். 999,999. அவ்வளவுதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட் தி நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் தி இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டம்க்கு நம்ம நம்பர் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? $75 lakh 32,000 105. இன்னொரு சொல்லுங்க. 75 lakh 32,105. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு சொல்லுங்க. 9 crore 75 lakh 63,000 453. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் தி நம்பர் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் தி இன்டர்நேஷனல் சிஸ்டம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்தியன் சிஸ்டம்க்கு எப்படி நம்பர் நேம்ஸ் எழுதணும் அப்படின்றது பார்த்தோம். இப்போ இங்க இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு நம்பர் நேம்ஸ் எழுத சொல்றாங்க. நம்ம எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 345,678. இப்போ நம்ம நேம்ஸ் எழுதலாமா? 345,678. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 345,678. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த நம்பர் எப்படி வாசிக்கணும்? சொல்லுங்க. லாஸ்ட்ல இருந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். எப்படி நம்பர் சொல்லணும்? சொல்லுங்க. 8,343,710. எழுதலாமா நம்பர் நேம்ஸ்? 8,343,710
43,710. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 8,343,710. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த நம்பர் எப்படி சொல்லணும்? நம்ம தெரியலனா லாஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் டென்ஸ் போட்டோம் தான் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். 9 நம்பர் என்ன சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million. அப்போ நம்பர் எப்படி சொல்லணும்? 103,456,789. இப்போ நம்பர் நேம் சொல்லலாமா? 103,456,789. நான் இடம் பத்தல அப்படின்னு நான் கீழே எழுதுறேமா, சரிங்களா? 89. ஓகேவா? இந்த நம்பரை ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 103,456,789. ஓகேவா? இப்படிதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு நம்பர் நேம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் தி நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ கொடுத்துட்டு நேம்ஸ் எழுத சொன்னாங்க. ஆனா இங்க நேம்ஸ் கொடுத்துட்டு நம்மள நம்பர் எழுத சொல்றாங்க. எழுதலாமா? இது ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த crore, lakh இதெல்லாம் வந்தா இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். என்னது? இந்தியன் சிஸ்டம். ஓகே. ஓ நம்பர் போடலாமா? 2. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அதனால நான் 2 போட்டிருக்கேன். அது பக்கத்துல crore இருக்கு. crore வந்துச்சுனாலே நம்ம ஒரு கமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. 30 lakh. 30. 30னா எப்படி எழுதணும் நம்பர்? 3 போட்டுட்டு 0. இதுதான் 30. லேக்னு ஒரு வேர்டு வந்துச்சு. அதனால நான் இன்னொரு கமா போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன இருக்கு? 51,000. 51,000 எப்படி நம்பர் எழுதணும்? 5 போட்டுட்டு ஒரு 1. அடுத்தது இங்க 1000 வந்துட்டதுனால நான் ஒரு கமா போட்டுக்கிறேன். அடுத்தது 980. 980 நம்பர் எப்படி எழுதணும்? 9 போட்டுட்டு 80. அதான் 80. இப்ப இந்த நம்பரை சொல்லுங்க பார்க்கலாம். 2 crore, 30 lakhs, 51,980. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. இப்போ இது இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். மில்லியன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்திருக்கு. அது வந்து இந்தியன் சிஸ்டமா இன்டர்நேஷனல் சிஸ்டமா? வெரி குட். இன்டர்நேஷனல் சிஸ்டம். என்ன இருக்கு? 66 மில்லியன். 6 போட்டுட்டு மில்லியன் இருக்கிறதுனால நான் ஒரு கமா போட்டுக்கிறேன். அடுத்தது 345,000. 345,000 வந்துட்டதுனால நான் ஒரு கமா போட்டுக்கிறேன். அடுத்தது 27. வெறும் இந்த லாஸ்ட்ல 27 அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்ப இந்த 100 பிளேஸ்ல எதுவும் இல்ல.
27 மட்டும் தான் இருக்கு. அதனால நான் 0 போட்டுட்டு 27 போட்டுக்கிறேன். அதுதான் 27. ஓகேவா? தேர்ட் ஒனுக்கு நான் இங்க கீழ எழுதுறேன். இந்த நம்பர் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டமா, இந்தியன் சிஸ்டமா சொல்லுங்க. மில்லியன்ற வேர்ட்லாம் வந்திருக்கு. மில்லியன்ற வேர்ட் வந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகேவா? 789 மில்லியன். 7 போட்டுட்டு 89 எப்படி போடணும்? 8 போட்டுட்டு ஒரு 9 மில்லியன்ற வேர்ட் வந்துட்டதுனால நான் ஒரு கமா போட்டுக்கிறேன். 213,000. 213,000 எப்படி நம்பர் எழுதணும்? 2 போட்டுட்டு 1 3. இந்த 1 3 அப்படின்றது தான் 13. என்னது? 13. இப்ப 1000 அப்படின்ற இங்க ஒரு வேர்ட் வந்துட்டதுனால நான் இங்க ஒரு கமா போட்டுக்கிறேன். 456. 4 போட்டுட்டு 5 6. அதுதான் 456. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டின் என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு ஹேஸ் about 26,345 square kilometer of forest land. இங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து 26,345 ஸ்கொயர் மீட்டர் எது இருக்கு? ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது என்ன இருக்கு பார்க்கலாமா? ரைட் தி மென்ஷன் இன் தி ஸ்டேட்மெண்ட் இன் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம். இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை நம்மள இந்தியன் சிஸ்டம்லயும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்லயும் எழுத சொல்றாங்க. எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் சிஸ்டம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்தியன் சிஸ்டம். அடுத்தது கீழே இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்க என்ன இருக்கு? 26,000. 26 எப்படி எழுதணும்? 2 6 போட்டுட்டு ஒரு கமா. ஏன்னா 1000 வேர்டு வந்துட்டதுனால நான் இங்க கமா போட்டுக்கிறேன். அடுத்தது 345 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் நமக்கு தேவை கிடையாது. 345 அவ்வளவுதான். 345 அவ்வளவுதான். இந்த நம்பருக்கு பேர் தான் 26,345. அடுத்தது இன்டர்நேஷனல் சிஸ்டம்லயும் நம்மள எழுத சொல்றாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. என்னது? 10,000. இந்தியன் சிஸ்டம் மாதிரியே தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கும் வரும். அவன் கேட்டிருக்கிறதுனால நான் தனித்தனியா எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of employees in the Indian Railways is about 10 lakh. என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ரயில்வே இருக்குல்ல, ட்ரெயின்லாம் போகும் பாத்தீங்களா, அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்களாம்? 10 lakh பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் தி இந்தியன் ரயில்வே இஸ் அபவுட் 10 lakh. சொல்லிட்டு அடுத்தது கீழே என்ன சொல்றாங்க? ரைட் திஸ் இன் தி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்மள எழுத சொல்றாங்க. எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 10 lakh அப்படின்றது இந்தியன் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. அதனால நான் இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நான் 10 lakh எழுதிக்கிறேன். 10 lakhக்கு எத்தனை ஜீரோஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேக்குக்கு எத்தனை ஜீரோஸ் வரும்? 1 போட்டுட்டு 5 zeros போட்டா அதுதான் லேக். இதே இன்னொரு ஜீரோ போட்டோம்னா அதுதான் 10 lakh. இப்போ நம்ம
இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு தனியா பிரிக்க போறோம். லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட், அதுக்கப்புறம் ஒரு 3 டிஜிட். இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். 1 மில்லியன். என்னன்னு சொல்லுவோம்? 1 மில்லியன். 1 போட்டுட்டு, கமா 1, 2, 3 மறுபடியும் ஒரு கமா 1, 2, 3. இந்த வேர்ட்க்கு பேர் என்ன? 1 மில்லியன். இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே நீங்க எழுதி பார்க்கணும். ஓகேவா? 5 டைம்ஸ் நீங்க இந்த நம்பர் நேம்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்னா 1 மார்க் கொஸ்டின். ஏன் இது 1 மார்க் கொஸ்டின்னா கீழே பாருங்க, உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எதனா ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு கீழேயே கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இந்த ஆன்சரை மட்டும் டிக் பண்ணா போதும். அதனாலதான் இது வந்து 1 மார்க் கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ 10 மில்லியனுக்கு சக்சஸர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சக்சஸர் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். 10 மில்லியனுக்கு நெக்ஸ்ட் வர நம்பர் தான் என்னது? சக்சஸர் ஆஃப் 10 மில்லியன். ஃபர்ஸ்ட் நான் 10 மில்லியன் எழுதிக்கிறேன். 10 போட்டுட்டு 30, அதுக்கப்புறம் ஒரு 30. இதுதான் வந்து 10 மில்லியன். இப்போ நாங்க கீழே வந்து 1 ஆட் பண்ண போறேன். பிளஸ் போட்டுட்டு 1 அப்படின்னு நான் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்ண போறேன்? 0க்கு நேரா இங்க என்ன இருக்கு? 1ன்ற நம்பர் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? எல்லா இடத்துலயும் மேல என்ன இருக்கோ அதே மாதிரியே நான் போட்டுட்டு வர போறேன். 10 இருக்கு, போட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 3 0 இருக்கு. 1, 2, 3. அதுக்கப்புறம் கமா இருக்கு, போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 2 0 இருக்கு. அதுக்கப்புறம் 0க்கு நேரா என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அதனால நான் 1 போட்டுக்கிறேன். இதுதான் வந்து சக்சஸர் ஆஃப் 10 மில்லியன். இப்ப இந்த நம்பர் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்ப நான் மேல எங்க 8 டிஜிட் இருக்கு அப்படின்றத நான் கவுண்ட் பண்ண போறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 டிஜிட் தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் ராங். இங்க பாருங்க, இங்க கவுண்ட் பண்ணலாம். பி ஆப்ஷன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8ன்ற ஆப்ஷன் எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல தான் இருக்கு. அதனால நான் பி ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இங்க கம்மா போட்டிருக்கோம்ல, அதே மாதிரியே இங்கேயும் வருதா அப்படின்றத நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். 30 பக்கத்துல ஒரு கமா, அதுக்கடுத்து ஒரு 30 பக்கத்துல கமா. எஸ், திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன். 12ஓட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகே. The difference between the successor and the predecessor of எத்தனை 9 இருக்குங்க? 5 digit 9 இருக்கு. இந்த 5 digit 9க்கு predecessor என்ன, successor என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சக்சஸர்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? இங்க இருக்கிற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் 1 ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? 1, 2, 3, 4, 5. இது வந்து சக்சஸருக்கு.
இப்போ நான் கீழ பிளஸ் போட்டுக்கிறேன். பிளஸ் போட்டு 1 போட்டா ஆன்சர் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 9 கூட நான் 1 ஆட் பண்றேன். 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் என்னது? 10. 10 அப்படின்றது நம்ம எப்படி போடணும் இங்க? 0 மட்டும் போட்டுட்டு 1 அப்படின்றத இந்த 9க்கு நான் மேல போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப ஆட் பண்ணுங்க. 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் மறுபடியும் 10. நான் இங்க 0 போட்டுட்டு 1 நான் இங்க போட்டுக்கிறேன். மறுபடியும் 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் 10. மறுபடியும் இங்க ஒரு 0 போட்டுட்டு 1 நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேவாமா? மறுபடியும் 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் 10. அடுத்தது நான் இங்க ஒரு 1 போட்டுக்கிறேன். 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் 10. எனக்கு இந்த 9க்கு பக்கத்துல எந்த ஒரு நம்பருமே இல்ல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? 10 அப்படின்றது நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து 5 டிஜிட் 9க்கு என்னது? சக்சஸர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? predecessor கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி எத்தனை 9 இருக்கு? 5 டிஜிட் 9 இருக்கு. 1, 2, 3, 4, 5 போட்டுட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்? 1 மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஒரு 1. ஓகேவா? நயன்ல 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? சொல்லுங்க. 9 in the mind, 1 in the finger. 9 before 8. அதுக்கப்புறம் மேல என்ன நம்பர் இருக்கு? 9 என்ற நம்பர் இருக்கு. அதனால நான் 9 போட்டுக்கிறேன். அடுத்தது 9 தான் இருக்கு. அடுத்ததும் நான் 9 போட்டுக்கிறேன். அடுத்தது 9 இருக்கு. அதனால நான் அடுத்ததும் 9 போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 9 இருக்கு. அடுத்ததும் நான் ஒரு 9 போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த நம்பருக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா எழுதுனாதான் உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படின்னு. இங்க 4 9 இருக்கு. நான் இங்க 4 9 போட்டுட்டு 9க்கு முன்னாடி நம்பர் என்னது? 8. 8ன்ற நம்பர நான் இங்க போட்டுட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சக்சஸர் அண்ட் த predecessor. டிஃபரன்ஸ் பிட்வீன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த 2 நம்பரும். இந்த நம்பரும் இந்த நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சோமா? இந்த 2 நம்பருக்கும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது தான் கேக்குறாங்க. இப்போ எழுதலாமா? இங்க என்ன நம்பர் இருக்கு? 10,000 இருக்கா? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 போட்டுட்டு 5 ஜீரோஸ். 1, 2, 3, 4, 5. 5 ஜீரோஸ் நான் போட்டுட்டேன். அடுத்தது இங்க என்ன நம்பர் இருக்கு? 4 9 இருக்கு. 9 9 9 இன்னொரு 9 போட்டுட்டு 8 போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? கீழ ஒரு லைன் போடணும். கீழ ஒரு லைன் போடணும். லைன் போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன போட மறந்துட்டேன் நானு? சப்ட்ராக்ட் சிம்பிள் போட மறந்துட்டேன். அதனால நீங்க மறக்காம போட்டுக்கோங்க. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இது கூட நான் எந்த நம்பர ஆட் பண்ணா இந்த நம்பர் கிடைக்குது அப்படின்றத நான் பார்க்க போறேன். இங்க பாருங்க. இந்த நம்பருக்கு
நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 10,000 கரெக்ட்டா? இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? பிரெடிசிசர். சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் என்ன நம்பர் அப்படின்றத நான் பார்க்க போறேன். இங்க பாருங்க. இங்க ஒரு 1 இருக்கு. இங்க ஒரு 1 இருக்கு. அப்போ இந்த 1 + 1 என்னது? 2. இந்த 2 தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 9 எத்தனை 9 இருக்கு இங்க? 4 9 இருக்கு. 1 2 3 4 4 9 போட்டு ஒரு 8. இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்? அடுத்த நம்பர் என்ன வரும்? இந்த 9 அப்படியே வந்துட்டு இங்க 8 இருக்குது. இங்க என்ன வரும்? 9 ஆகும். அடுத்தது இங்க நான் ஒரு 1 ஆட் பண்ணேன்னா இந்த நம்பருக்கு பேர் என்ன? லேக். அப்போ நான் இங்க லேக் போட்டுக்கிறேன். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் கேட்டாங்க. நான் 2ன்னு இங்க கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒண்ணு 1 இருக்கு. இப்ப நான் வந்து செக் பண்றேன். இந்த நம்பருக்கு அடுத்த வேல்யூ என்ன? இது. இதுக்கு அடுத்தது இன்னொன்னு. ஓ இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சோ அதனால தான் நான் இங்க வந்து என்ன போட்டிருக்கேன்? 2 அப்படின்ற ஒரு ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லியன் வராது. ஏன்னா இது ரெண்டுமே என்னது? இன்டர்நேஷனல் சிஸ்டம். அப்போ இந்தியன் சிஸ்டம்க்கு ஈக்குவலா ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? 1 பில்லியனை நம்ம வந்து நம்பரா எழுதிக்கலாம். 1 பில்லியனுக்கு எத்தனை ஜீரோஸ் போடணும்? நம்ம லாஸ்ட்ல இருந்து போட்டுட்டு வரலாமா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, 1 பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன், 100 மில்லியன், அடுத்தது பில்லியன். பில்லியன் வரும்போது நான் இங்க 1 போட்டுக்கிறேன். இப்போ பார்க்கலாமா கரெக்ட்டா அப்படின்னு நம்ம 3 3யா பிரிங்க. லாஸ்ட்ல இருந்து 3, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 3. இதுதான் வந்து என்னது? பில்லியன். 1 2 3 4 5 6 7 8 9 9 ஜீரோஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் சிஸ்டம்க்கும் நம்ம எழுதலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore. நான் இப்ப இங்க 0 எத்தனை இருக்குன்னு நான் செக் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 0 இருக்கு. அப்போ எனக்கு இங்க ஒரு 0 வேண்டாம். இப்போ செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இங்க என்ன இருக்கு? 100 crore. இப்ப நம்ம இங்க பிரிக்கலாமா?
90 போட்டுட்டு அங்கே ஒரு 1 போட்டுக்கிறேன். 1 போட்டாதான் இது ரெண்டுமே ஈக்குவலா வரும். அப்பதான் நம்ம பிரிக்கவும் முடியும். லாஸ்ட்ல 3, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 2. இப்போ நம்ம ஒன்ஸ் டென்ஸ் போட்டு பார்க்கலாமா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000, lakh, 10 lakh, crore, ten crore, இது என்னது 100 crore. அப்போ ஆன்சர் இது கரெக்ட். 100 crore இதுதான் கரெக்டான ஆன்சர். நான் எங்க பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? The expanded form of that number 6,70,905. லேக்குக்கு முதல்ல எத்தனை ஜீரோ வரும்? 50. இங்க எங்க 50 இருக்கு? எத்தனை ஜீரோ இருக்கு? 1, 2, 3, 4 ஜீரோ தான் இருக்கு. இங்க 1, 2, 3, 4 ஜீரோ தான் இருக்கு. இங்க 1, 2, 3, 4, 5, 6 ஜீரோ இருக்கு. லேக்குக்கு எத்தனை ஜீரோ தான் வரும்? 5 ஜீரோஸ் தான் வரும். 1, 2, 3, 4, 5. 5 ஜீரோஸ் இருக்கா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். லேக்குக்கு 5 ஜீரோஸ். அடுத்தது என்ன இருக்கு? 7 into 10,000. 10,000க்கு எத்தனை ஜீரோ? 4 ஜீரோ. 1, 2, 3, 4. 4 ஜீரோ இருக்கு. அடுத்தது ஜீரோ இருக்கிறதுனால 0 into 1000. அடுத்தது 9 into 100. அடுத்தது ஜீரோ இருக்கிறதுனால 0 into 10. அடுத்தது 5 இருக்கிறதுனால 5 into 1. The answer is D option. ஓகேமா? அவ்வளவுதான். எக்ஸசைஸ் நம்பர் 1.1 ஃபுல்லா முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.